எதிராளி ஒரு சமராஜ்ய உச்சத்தில்
விடுத்து தாரம் இருக்க பிரதான கமலங்களில் மரணம். பிரதான கமலத்தில் ஈடுபட்டால் அன்றே இழக்க வருடமா? என்னுடைய பத்தி தெய்வம் தார இருக்கும் சமயத்திலே அடுத்தவன் மனைவி ஆசைப்படுகிறேன். பிரதான கமலத்தால் ஏன் ஈடுபட பகுதி மீண்டும் உன்னையே குறைத்த வம்சகிரி நீ காட்சி தரும் வரை இந்த இனத்தை விட்டு போகவே வாழ்க்கைதான் கருணை என் உடலோடு இருக்கக்கூடிய மொட்டவளால் பரிகள வெளுத்தை என்ன நடக்கிறது ஓம் நம சிவாய நமக. மந்திரி பகோதரா, ஆஹா பையா, முன்னொரு நேரத்தில் இந்த இமாச்சலம் வந்து ஈசனை குறித்து 3.5 கோடி வரம் பெற்ற இந்த ராமணேஸ்வரர். ஆமா, அப்ப வந்துட்டு அப்ப மறுபடியும் இப்ப வந்துக்கிறேன். ஆமா, இந்த இமாச்சல எவ்வளவு அழகாக இருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் அந்த வாலி பருகு பாரா. டேய் வாலி, டேய் வாலி, டேய் டேய் வாலி, என்னடா குரல்ல குடுக்குறியா? என்ன வாலி குத்தாங்க குரல்ல குடுக்குறியா? ஏடா ராமணேஸ்வரன் தெரியாமல் ஆர்வத்தோடு இந்த வாழை எடுத்து போயிட்டு இந்த இமாச்சலத்தை விடுத்து ஆத்த அடிக்கிறோம். அப்படியா? கைலாய மலையை வேரோடு பேச்சறிந்த கேவல இந்த குரங்கு வாழ தூக்க முடியல. எதை தூக்க முடியாத நீ போய் தூக்கு. தூக்குடா பாப்பேன். தூக்கு. தோட்டத்துல எங்க போடுற? நீ தூண்டுதுனா எங்க போற? எங்கடா போடுற தோட்டத்துல? அம்மா ஓய்வு எப்படி சாரை கட்ட வைக்கிறியா? என்னுடைய வாளை பிடித்து கிரிகிரிகளை ஆகாயத்தில் சுயற்றி இந்த இமாச்சலத்தை விட்ட நல்லா தண்டா அதனை தூக்க முடியல ஒன்னால ட்ரை பண்ண விடாது.
யார் தெரியுதா? யாரு? தென்னிலங்கை ஆளக்கூடியவன் ராமணேஸ்வரன், பிரத்தீஸ்வரன், இலங்கை தமிழ் வந்தால் தமிழ் வந்தால் தமிழ் புலவன் தமிழ் மன்னன். அடே ராவணா, உன்னை போலவே நான் ஒரு சிவபக்தன். என் தபத்தை கெடுத்து விட்டாயடா கொடியபடி. நான் செய்த தவறென்று என் பாதம் விழுந்தால் உனக்கு தருகிறேன் நான் உயிர். அந்த பாருங்க யாருக்குமே வணங்காதவன் ராவணன். ஆமா தென்னிலங்கை ராவணன் அப்பேற்பட்ட 9 நவகிரகங்களும் ஒன்றுக்கு படியாக அமைத்து அதன் மீது ஏறி மெரித்து டேய் சின்னாசனத்தில் அமைந்து ஆட்சி செய்தவன் தென்னிலங்கை ராவணேஸ்வரர். ஆமாய்யா. கேவலம் ஒரு குரங்கு. ஒரு குரங்கு. குரங்கு அவன் இவன் சொல்றான். பாதத்துல நான் விழுத்தான். டேய் வாலி, நல்லா மறப்பா சொல்லு. டேய் வாலி, ஓய் மரியாதையாக சொல்கிறேன். இந்த உலகத்திலே இருந்தால் யாராயிலும் என்ன நான் ஒருவன் தான் இருக்க வேண்டும். பலம் பெற்றவன், வீரம் பெற்றவன், விவேகம் பெற்றவன், உரம் பெற்றவன், திடம் பெற்றவன், என்னை விட பலத்தில் சிறந்தவன் ஒருவன் கூட இருக்கவே கூடாது. ராவணா, முடிந்தால் வாடா சமராய யுத்தத்திற்கு அழைக்கிறாய். டேய், உனக்கு நல்ல முறையில் சொல்கிறேன். செய்த தவறென்று என்னுடைய பாதம் படித்தால் உனக்கு தருகை உயிர் பெற்ற முடியாது. மறுபடியும் அதே சொல்லிங்க. மூஞ்ச பாரு, அவன் அந்த குரங்கு காலில் விழுவானா? நம்ம யாரு, நம்ம எப்பேற்பட்ட ஆளு, நம்முடைய நாடு நகரை தாயாரு, தந்தையாரு, உற்றார் யாரு, உருடையாரு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். போயும் இந்த குரங்கு காலில் விழுத்துக்க நாங்க வந்தோம். எங்க எத்தனை மாதிரி பாலத்தாடி யாரும் கிடையாது. யாரும் கிடையாது. 10 தலை, 10 சிரம், 20 கர்ரம். அந்த தெல்லி இலங்காபுரியிலே 108 சிவிலைக்கும் ஒவ்வொரு வீதிக்கும் 108 வீதிகள். ஆகையால் என்னை போல சிவபக்தனை அந்த சிவபக்தனுக்கு மரியாதை கொடுக்கிறேன். ஆகையால் போக முடியாது. என்னோடு யுத்தத்துக்கு மோதினால் இன்றோடி நீ காலி. அதனால் சொல்கிறேன், இந்த ராவணன் பாதத்தில் பணிந்தால் உடலில் சரசு தப்புமடா தப்பு. இல்லை என்றால் இந்த இடத்திலே நீ காலி. நானா நீ இந்த வீரம் குந்தனுக்கு எந்த வகையில் வந்தது? मंत्री मगोदरा भैया
இனி வாலி பரிசு அடிக்காதீங்க சார். ஐயோ 2 கிலோ மாம்பழம் வச்சு ராத்திரி தூக்கி முடிச்சு. டேய் வரங்க ஒரு தார் வச்சு முத்ரா வாலி சார் வாழைப்பழம் சாப்பிடு. ஓடு 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 ஓடு. முன்னாடி பச்சை தண்ணி பாய் பாய் கொடுத்து கூட்டாளி ஆகிட்டியா அப்ப நான் தான் பையாளியா சொல்லிட்டு பாருங்க அவன வாழலி அடிக்கிறான் போட்டு. என்ன கொட்டை சொல்கிறேன் என் இடத்தில் தஞ்சமடைந்து விட்டால் உன் தலையில் உயிர் தப்பும் இல்லை என்றால் நீ மற்ற சிறுவனை உணவுல பட்டால் நீ யாரு யாரு உன் பேரு சொல்லு சொல்றேன். மந்திரி மகோதரன் மன்னன் தவம் செய்தாலும் சரி மந்திரி என்பது மரப்பொருள் உடைக்க வேண்டும். அவனா திருடலாச்சு அவன் கூட நீ வரமாட்டியா இன்று முதல் உன் பலம் தெரியாமல் உன்னுடன் மோதிவிட்டேன். அதனால் நீயும் சிவபக்தன் நானும் சிவபக்தன். அப்படி இருப்பதால் இன்று முதல் கொண்டு நாம் இருவர்களும் நண்பர்களாக சும்மா இருக்க மாட்டான் பயமா. இப்போ என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? என்ன செய்ய போற? நாடு கிஷ்கிந்தாபுரி நாடு. இந்த கிஷ்கிந்தா ஆட்சியை உங்களை தரதரன்னு எடுத்துச் செல்ல போகிறேன். இது பைய மலைக்கு மலை, மரத்துக்கு மரம், ஐயோ புதருக்கு புதர் தாண்டி கொண்டே செல்வேன். உங்களை தர என்று எடுத்துச் செல்வேன் கிஷ்கிந்தாபுரிக்கு. அப்படியா? ஆமா. நான் தான் வாழைப்பழம் குத்தல என்ன விட்டுறான். உன்ன சொல்லி எப்படி தெரியுமா? ரெடியா பேசுறாரு. காட்டினா அவன் கண்டு புகழ்